ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளியில் இந்த வாரம் நடந்த வைல்ட் கார்டு எபிசோடில் 2 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சாலின் ஜோயா மற்றும் பூஜா வெங்கட் 2 பேரையும் தேர்ந்தெடுத்து அடுத்த வாரம் வரப்போகிற ஃபினாலே எபிசோடுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே ஃபினாலே ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கிற நிலையில் பிரியங்கா தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் யார் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இர்ஃபான் தான் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காராமா. வைல்ட் கார்டில் எப்படி ஜோயா வின் பண்ணது சர்ப்ரைஸாக இருக்கோ, அதே போல் சுஜிதாவுக்கு செகண்ட் பிளேஸ் கூட கிடைக்கல அப்படிங்கிறதும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்த வாரம் CWC முடிவடை இருக்கிற நிலையில் மணிமேகலை நேற்று ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் சண்டையை வலிச்சிருக்காங்க. அதாவது மணிமேகலை முதல்ல வீடியோ போட்டு பிரியங்கா கூட இருக்கிற பிரச்சனைனாலையும் சுயமரியாதை இல்லாததாலையும் வெளியே வந்துட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா குரேஷியும் சுனிதாவும் 4 நாள் கழித்து லைவ் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சக்கிலா கொடுத்த இன்டர்வியூ, அமீர் கொடுத்த இன்டர்வியூ ரெண்டுலேயுமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க. மேலும் அமீர் கொடுத்திருந்த இன்டர்வியூவில் இனிமேல் பிரியங்கா இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, ஏற்கனவே அவங்களோட குடும்பத்தையெல்லாம் தப்பாக பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து எல்லாரும் ரவுண்ட் பேசி சண்டையை போட்டு முடிச்சிட்டதால இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துட்டதா நினச்சிட்டு இருந்த நிலையில் தற்போது மணிமேகலை பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறவங்கள தாக்கி நேற்று ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அதில் குரேஷி மற்றும் சக்கிலாவை செம்மையாக கலாய்ச்சி விட்டுருக்காங்க. குரேஷி எழுதி கொடுத்ததை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வாட்ஸ்அப்பில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டு பிரியங்காவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் சக்கிலா மம்மி ஒரு கோவல் திலகமாக இருக்காங்க அப்படின்னு அவங்களையும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது குறைச்சி போட்டிருக்கிற போஸ்ட்டில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பழக்க வழக்கம் ஒரு எல்லை வரைக்கும் தான், வார்த்தைகளை பார்த்து மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறத சொல்கிற வகையில் காதல் கோட்டை படத்தில் வர அஜித் சார் பேசுகிற டைலாக்கை ஷேர் பண்ணி மணிமேகலைக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. பிரியங்காவுடைய சொம்புகளை மணிமேகலை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போஸ்ட்டையும் அவர் ஷேர் பண்ணி நைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படின்னு இருந்த நிலைமை மாறி தற்போது மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு.